பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா பொல்லாப்பிலிருந்தும் எங்களை விலக்கி எங்களை மீட்டவருமான ஆண்டவருடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான காலை வேளையிலே விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாடும் அதனுள்ள நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மீதும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்பிராயிம் 10,000களும் மனாசையின் 1000 என்றார். இந்த அற்புதமான காலை வேளையிலே மோசேயினுடைய ஆசீர்வாதங்களை நாம் இங்கே பார்த்து வருகிறோம். மோசேயின் மூலமாய் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தன்னுடைய தகப்பன் யாக்கோபு மூலமாய் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த பிரமாணங்கள், ஆசீர்வதித்த விதங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர்களாக இருக்கிறது வேதம். பல வழிகள் இருக்கிறது. நமக்கு தெரிந்த வழி ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் எல்லா நன்மைகளுக்கும் முற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற தேவன். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதங்களை நமக்கு தருமே தவிர, ஆலோசனைகளை கொடுக்குமே தவிர, அது அழிவுக்குள்ளாக நம்மை நடத்தாது என்பதை நாம் உணர வேண்டும். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த வசனங்களிலே இங்கே தேவனுடைய சுபாவங்களை குறித்து ஒன்றை முக்கியப்படுத்தி மோசே அறிவிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். என்ன? முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. ஒரு பச்சை செடி எரிகிறதை பார்த்ததும் இந்த அற்புத காட்சி நான் காண்பேன் என்று சொல்லி ஈர்க்கப்படுகிறார் மோசே. அவர் அழைக்கப்படுகிற அழைப்பு முச்செடியில் இருந்து ஆரம்பிக்கிறது. இது தேவனுடைய சத்தம் என்பதை அவன் உணர்ந்து பயப்படுகிறான். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி அவனுடைய திட்டங்களை எல்லாம், எதிர்கால காரியங்களை அங்கு அறிவிக்கிறார். அதே தேவனுடைய தயைனா அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஹெல்ப், தயை இங்கே யோசேப்பின் மீது இருப்பதாக என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய தயை வேதம் சொல்லுகிறது. தீத்து 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய தயை மனுஷர் மேல் பிரசன்னமான போது உங்களுடைய கிரியைகளின்படி தேவன் உங்களை ரட்சியாமல் அவருடைய செயலின்படி நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கின்றார். தேவதூதன் அறிவிக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக, அவருடைய தயை எல்லா மனுஷர்களும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று அறிவிக்கின்றார். ஆகவே இங்கே நாம் பார்க்கும்போது என்ன தயை அது? அவர்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆசீர்வாதமான ஒரு நிலையை அங்கே அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இவன் சிரசின் மேல் சகோதரன் விசேஷத்தினுடைய உச்சன் தலையிலே இருப்பதாக. ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா உச்சந்தலை அப்படின்னா அவனுக்கு கெயிட் பண்ணுறது எல்லாமே அங்கிருந்தா, மூலையில் இருந்தால் எல்லா விதமான செயல்பாடுகள். அங்கே பிளஸ்ஸிங்கை வைக்கிறாருங்க. யோபு சொல்லும்போது சொல்றாரு, என் தலையின் மீது, என் கூரையின் மீது அவர் இருக்கிறார், அவருடைய ரகசியம் என் தலையின் மீது இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய தயை ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவர் மீதும் அமர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணரணும். இந்த காலவேளையில ஆசீர்வாதம் எங்க இருக்குது? உங்க தலை மீது இருக்கிறது. தயை செய்கிற தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை ஆட்கொள்ளுகிற தேவன். அவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. ஆண்டவரிடத்திலிருந்து அழிவு ஒரு காலம் வருவதே கிடையாது. நேற்று தினத்தில் கூட ஒரு ஊழியக்கார இடத்துல பேசும்போது ஒரே வாக்குவாதம். ஆண்டவர் பாருங்க, அடிக்கிறவர், கொல்றவர், நீ சாகவே சாவாய் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை அறிவிச்சாரு. அன்புக்குரியவர்களே,
பழைய உடன்படிக்கையில தேவன் செயல்பட்ட விதங்களும் புதிய உடன்படிக்கையில இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை தான் கொடுத்தார். இனி பாவம் செய்யாத போமா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது கிடையாது. இன்னைக்கு மனுஷன் எல்லாம் அப்படிதான் பழைய உடன்படிக்கையின் பழைய பிரமாணங்களை தான் பிடித்து கொண்டு வாழ்கிறான். சபிக்கப்பட்ட வாழ்க்கை. கலாத்தியர் 3:10 படி. அன்புக்குரியவர்களை, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து 1 பேதுரு 3:9 படி நாம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஆசீர்வாதம், வேற ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவன் அலங்காரம், அவன் தலையீற்று காளைகளினுடைய அலங்காரத்தை போலும். ஒரு காலை வந்ததுன்னா அதை பார்த்தோன்னு மனுஷன் எல்லாம் பயப்படுவான். மனுஷனுக்கு தான் எல்லாம் அடக்கம், ஆனாலும் அதை பார்த்துக்கு ஒரு பயம். ஏன்னா அது ஒரு திமிரா நடக்கிறது அந்த அலங்காரம். தேவன் நம்மை அப்படிப்பட்ட அலங்காரத்தால் நிறுத்த வல்லவராக இருக்கு. 1 பேதுரு 5 சொல்லுகிறது, வெளியான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். நிறைய பேரை வசப்படுத்துறதுக்கு அலங்காரங்களை செய்கிறார்கள். நமக்கு அது அவசியமே கிடையாது. ஏன்னா தேவனை நான் வசப்படுத்தி இருக்கிறேன். தேவன் எனக்கு எல்லாருக்கும் தயவு செய்கிற தேவன். நான் போனா எனக்கு தய கிடைக்கும். என்னுடைய அப்பியரன்ஸ், என்னுடைய தோற்றத்தை வைத்து அவர் என்ன பண்றதில்லை, எடை போடுகிறவர் அல்ல. ஆகவே வெளியான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த விலையேறு பெற்ற இருதயமாகிய அந்த மனதிலே இருக்கிற அந்த நீடிய மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. பெண்களுக்கு அங்கே ஆலோசனை சொல்லும் பொழுது பேதுரு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே அது மாத்திரமல்ல, அடுத்தது பார்க்கும்போது அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். காண்டாமிருக கொம்பு வந்து அதை உடைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். அது மாதிரி இவன் எதிரிகளை என்ன பண்ணுவான், நொறுக்குவான், துரத்துவான், முட்டி துரத்துவான். இவைகள் எப்பிராயிமுடைய 10,000ங்களும் மனாசனுடைய 1000ங்களும் ஆனவைகள் என்றார். யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க, ஒன்னு மனாசே, ஒன்னு எப்பிராயிம். ஓசியா 8ஆம் அதிகாரத்துல ஓசியா முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்தெல்லாம் எப்பிராயிமே, நீ இளைஞனாய் இருந்த பொழுது அவனை அவங்க அப்பா கூப்பிடுறாரு, யாக்கோபு, உங்க பிள்ளைங்களை கொண்டு வாப்பா. இவங்க எப்பப்பா பிறந்தாங்க? அப்பா நீங்க அங்க அறுக்கும் பொழுதே இவங்க பிறந்துட்டாங்க. அப்படியா? இவங்க ரூபனை போல சிமியோனை போல இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னுடைய வம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அவன் சன்னதியை ஆசீர்வதிக்கிறான். அப்போ கால் மாட்டுல நின்று இருந்த அந்த மகனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க. மனாசே பெரியவன், எப்பிராயிம் சின்னவன். இப்போ இங்க என்ன பண்றாரு, கொண்டு வந்து விட்ட உடனே இவன் அவர் வலது கைய எப்ராயிம் மேல வைக்கிறாரு. அப்பா இவன் பெரியவன் இல்லப்பா, இவன் சின்னவன்பா, இவன் இடது கையில தான்ப்பா நிக்கணும், மூத்தவனுக்கு தாங்க ஆசீர்வாதம் வலது கையில அப்படின்னு சொல்லி திருப்பி மாத்திரான். எனக்கு தெரியும் அவன் கும்பின்னு இருப்பா நீ. அவனும் மனாசையும் ஒரு பெரிய பலுகி பெருகுவான். இந்த எப்ராயிம் விசேஷித்த ஆசீர்வாதத்துக்குரியவன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி தான். எல்லாருமே சில பிள்ளைகளை சிலதான் மாத்தியும் ஆசீர்வதிக்கலாம். பெருசா பார்த்துட்டா பெரிய ஆசீர்வாதம் அப்படிலாம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அதை மாத்தினாரு. ஏன்னா இவர் மூத்த சகோதரனா இருக்கிறாரு. இவர் மூலமா எல்லாருக்கும் மூத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேருகிறது. இன்னைக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பாருங்க எப்படி இருக்குதான். 10,000ங்களும் 1000ங்களா இருக்கும். அன்னைக்கு 10,000 1000னா பெருசு. இன்னைக்கு பல கோடி, பல மில்லியன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை பெருக நிரப்ப வல்லவர் என்பதை நாம் உணரணும். அன்புக்குரியவர்களே, தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்க பாருங்க. எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள். யாருன்னா நட்சத்திரங்களை எண்ணி இருக்கிறாங்களா? எவ்வளவு சயின்டிஸ்ட் வந்து இருக்கிறான், எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள். எண்ண முடியுமா? முடியாதுங்க. வேதம் சொல்லுது யோபுல, எண்ண முடியாத நட்சத்திரங்கள், கடற்கரை மணல் அளக்க முடியாதது. அன்னைக்கு மீனை எண்ணில்ல, அது இழுக்க முடியாத ஆசீர்வாதங்களாம். என்ன தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன பாருங்கள். இதெல்லாம் உங்களை வந்து சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆசீர்வாதங்களை எண்ணுவோம், ஆசீர்வாதங்களே பேசுவோம், ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையை தொடரும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்கு நன்றி சொல்லுகிறோம். யோசேப்பை ஆசீர்வதித்த பொழுது வானத்தின் ஆண்டவரே திரவியங்களினாலும் ஆழத்தின் நீர் ஊற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பல திரவியங்களினாலும் நாடும் அது நிறைவும் அதில் வருகிற எல்லா விதமான விலை மதிக்க முடியாத விசேஷித்த பொருட்களாலும் ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே உம்முடைய தயை, அந்த முச்செடியிலே பிரசன்னமான உம்முடைய தயை இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே இறங்குவதாக, பழிப்பதாக, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது ஆசீர்வாதங்கள் நிரம்புவதாக, பெருகுவார்களாக. பென்யமீனை போல ஆண்டவரே கர்த்தாவே, அந்த மனாசையை போல
எப்பிராயீமை போல அவர்கள் பெருகுவார்களாக. தேவன் நீர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு இன்றைக்கும் சுதந்திரமாய் இருக்கிறதை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, எல்லா நிலையிலும் மக்கள் பெருகுவார்களாக. அதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அந்த வார்த்தை பிடிக்கட்டும், விசுவாசிக்கட்டும். விசுவாசம் ஒரு பெரிய மாற்றங்களை உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக மாறுவதாக எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளால் எங்களை அலங்கரித்திருக்கிறீங்க, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உங்களுடைய கிருபை இந்த வாரத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். உங்களுடைய அளவற்ற இன்னும் எங்களை எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு இந்த நாளில உணர்த்தி இருக்கிறீங்க, நன்றி சொல்லுது. எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழித்திருக்கும், பலுகி பெருகுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மாற்றங்கள் உண்டாகட்டும். எல்லா அற்புத அடையாளங்களெல்லாம் காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தையின் வல்லமைகளை அறிந்து கொள்வோம், விசுவாசிப்போம். விசுவாசம் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். Bless you all. Have a wonderful day. Thank you. Bye.